ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இன் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. தனுஷ், ராஜகிரண், பிரசன்னா, மடோனா செபஸ்டின், ரேவதி மற்றும் பலர் நடிப்பில் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் பவர் பாண்டி என்கிற பாப்பாண்டி. படத்தோட கதை அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையில் அம்மா அப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து அம்மா அப்பா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன்னோட குழந்தைகளை எந்த அளவுக்கு வந்து வளர்த்து பெரியாள் ஆக்கி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேத்திகளுக்காக இருக்கட்டும், பேரன்களுக்காக இருக்கட்டும், தன்னோட மருமகள் இவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னோட உணர்வுகள், சந்தோஷங்கள், தன்னோட சுதந்திரத்தையும் இழந்து எவ்வளோ தவிக்கிறாங்க, அதை தேடி போகும்போது என்ன நடக்குது, மொத்தத்தில் ஒரு அப்பா அம்மா நம்ம லைஃப்பில் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்க படம் தாங்க இந்த பாப்பாண்டி. ராஜகிரண் இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா அவ்வளோ ஆப்டாக இந்த கதைக்களத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக நடிச்சிருக்காரு. முக்கியமாக அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பிக்குது, ஒருத்தரை காமிக்கிறாங்க, இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அவர் யார் என்னன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல செம்ம சூப்பராக கிளாப் ஆகுது. அதை சொன்ன விதம் பயங்கரமாக இருக்குது. இவரோட ஆக்டிங்கை பற்றி பார்த்தோம்னா, பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஃபைட் மாஸ்டர், அவங்களோட லைஃப் அதில் காமிச்சிருக்காங்க. அவங்க லைஃப்பில் உள்ள ஒருத்தர், இவர் யார், ஃபைட் மாஸ்டராக இருக்கிறாரு, படத்து சினிமாக்களில் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் லைஃப்பில் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு இவர் எப்படி அநியாயத்தை கண்டா பிடிக்காது, இந்த மாதிரியான கேரக்டர். அவரோட அந்த ஃபைட் சீன்லாம் வந்து உண்மையிலேயே ராஜகிரண் சாரை மறுபடியும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, ஹீரோயிஸ்மாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீன், அதுதான் உண்மையிலே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து ரொமான்ஸ் பிரித்து மேய்ஞ்சிருக்கான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எமோஷனலாக க்ரியேட் பண்ணி அவ்வளோ ஆக்டிங் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஒரு சீனில் என்னென்னா, ராஜகிரண் சார் வந்து அந்த அவரோட வேலையை வந்து மறுபடியும் பார்க்க போவார். ரொம்ப நாள் கழிச்சு போகும்போது அங்கே சினிமா ஷூட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம், மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாஸ்டர்னு சொல்லும்போது, அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபஸ்ட்டு டேக் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைட் போட்டு இப்படி நிற்பார். நின்னதுக்கப்புறம் கேமரா அப்படியே ரோலிங்கில் வரும். அப்போ அவரோட ரியாக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, சான்ஸ்லெஸ்ஸுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், மறுபடியும் அந்த வேலையை பார்த்துருக்கோம், எல்லாரும் நம்மளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, ஏதோ ஒரு விடுதலையான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிங்கை அவ்வளோ அழகாக அழுகையோடு வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு. எமோஷனலாக பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீன், அதுக்கப்புறம் டான்ஸ் கரெக்டாக அளவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீனை பற்றி மறுபடியும் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் ரேவதி மேம், இவங்க ரெண்டு பேர் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொமான்ஸ் வந்து அவ்வளோ அழுத்தமாக, சின்ன சின்ன காமெடி சென்ஸ், தன்னோட பேரங்களோட விளையாடுற, தன்னோட மருமகள்கிட்ட, தன்னோட மகன்கிட்ட ஒரு உண்மையான அப்பாவா, உணர்வுபூர்வமான அப்பாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் கலந்த ஒரு கலவையாக செம்மையாக தனுஷ் சார் இவங்களை வேலை வாங்கியிருக்காங்க கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஆப்டாக அந்த கதைக்கு பொருத்தமாக பெரிய பலமாக கூட அமைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி மேம், இவங்களை பற்றி சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் இவங்க தாங்க இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கு ஆப்டான ஒரு சூஸிங் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அந்த ரொமான்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ராஜகிரண் சாரோட சேர்ந்து அந்த நையாண்டி ஃபேஸ்புக் சான்ஸ்லெஸ் அந்த படம் பண்ண அவ்வளோ சூப்பராக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட லெவலை தூக்கி நிறுத்தியிருக்காங்க கூட சொல்லலாம். கடைசி ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 40 நிமிட்ஸ் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எமோஷனலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ரொமான்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் சார், இவரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் ரீதியாக செகண்ட் ஹாஃபில் இவர் வருவார், தன்னோட ரசிகர்களுக்காக வருவார்னு எல்லோரும் நினைப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு குட் பர்ஃபார்மர். ஏன்னா அந்த கதைக்களத்துக்கு அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்மளுக்கு சொல்லும் போது ரொம்ப இதாக இருக்கும். அப்போ இவரோட லவ், இவர் நடித்ததுனால அதை ஒரு சீனில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போனாலும் நம்மளை அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபீல் பண்ண வைக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபீலிங் தான் இந்த லவ்வை வந்து லாஸ்ட்டில் 63 வயசுக்கு மேலே லவ் பண்ணுற அந்த சீன்ஸை வந்து நம்மளை தாங்கி பிடிக்கும். அப்போ இவர் நடித்தது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டின், அவங்க அழகாக க்யூட்டாக அப்போ உள்ள நடிகையாக அழகாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசன்னா, அவரை பற்றி சொல்லணும்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சில சூழ்நிலையில் சென்டிமெண்ட்டாக அவரை இது பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தன்னோட அப்பா மிஸ் ஆகிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுற விஷயம், ஏங்குற விஷயம், அதெல்லாம் வந்து உண்மையிலே மனசில் நிற்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு தனுஷ் சார். ஆக்டிங் ரீதியாக அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே நடித்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரையும் வந்து கரெக்டாக வேலை வாங்கியிருக்காங்க சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம் கேமராமேன் வேல்ராஜ் சார். அவ்வளோ சூப்பராக வந்து படம் மேக்கிங்கில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க ரேவதி மேம் அண்டு ராஜகிரண் சார் வந்து ரெண்டு பேரும் அந்த ரொமான்ஸ் சீனில், அந்த நைட் சீன்லாம் எடுப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அழகாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய பெரிய பக்கபலம். கண்டிப்பாக ஒரு யங் மியூசிக் டைரக்டர் தனுஷ் சார் அறிமுகப்படுத்தினாராவே இது ஒரு அவர் மெச்சூரான ஸ்டோரி.
எமோஷ்னல் ஸ்டோரி அப்படிங்கும்போது ஒவ்வொரு உணர்வுகளையும் கரெக்டாக ஆப்டாக ரொமான்ஸ், அது ரொமான்ஸ் வந்து 63 வயசுக்குள்ள அவங்களுக்கும் ரொமான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கெல்லாம் சத்தியமாக நான் ஒரு ரிவ்யூவர் தாண்டி ஒரு ஆடியன்ஸாக அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ இது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த ரொமான்ஸ் அவ்வளோதுக்கு அந்த மியூசிக் அவ்வளோ கை கொடுத்துருக்கும், நம்மளை எமோஷனல் கிரியேட் பண்ணியிருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர், அதுலேயும் வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க அவர் ப்ரொடக்ஷன் சைடு. இதெல்லாம் தாண்டி டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டராக அறிமுகமாகிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அவரோட விஷயம் அப்படிங்கும்போது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஒரு ஹீரோ இந்த படத்தில் ஒரு டேரக்டராக ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சொல்லணும்னா டேரக்டராக ஒரு வெற்றி பெற்றான்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் தாங்க மெயின். ஏன்னா இவ்வளோ ஒரு மெசேஜான நம்ம லைஃப்பில் சேர்ந்த ஒரு மெசேஜை அவ்வளோ அழகாக மேக்கிங் பண்ணி நம்மளுக்கு எமோஷனலாக க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காகவே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் உங்களுக்கு வெற்றி படமாக தான் அமையும். இதில் முக்கியமான என்னை ஒரு ஆடியன்ஸாக நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிரண் சாரை மறுபடியும் ஏற்கனவே உள்ள ஆக்டர், வயசான ஒரு ஆக்டர், இவர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்து ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினது. அவருக்கு ஒரு ஃபைட்டு, அவருக்கு ஒரு ரொமான்ஸு, அவருக்கு ஒரு எமோஷனல், அதாவது எல்லா விதமான ஆக்டிங், எல்லா விதமான உணர்வுகளையும் அதை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ரசிக்க வச்சது. இது உண்மையிலே இது உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ரீதியாக எல்லாரையும் சூஸ் பண்ணது, முக்கியமாக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். சொல்லப்போனால் புது ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் உள்ளவங்கள்லாம் இப்போ வளர்ந்து வரவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய மனசு தான் உங்களுக்கு நினைக்கிறேன். நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்து பெரிய அளவு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்படியே நம்மளும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க சார். அப்புறம் வந்து என்னென்னா, இதுக்காகலாம் சொல்ல உண்மையிலே படம் அதுக்கப்புறம் அந்த கதை, ஒரு ஒரு பையனா நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ என்ன பண்ணியிருக்க, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நீ மாத்திரை சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த சின்ன விஷயத்தான் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை டைலாக் மூலமாக சொல்லியிருக்கீங்க. இதான் எதிர்பார்க்குறாங்க, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெத்தியடியாக சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் ஆஃப் வந்து போகுது, ஒருத்தரை காமிக்கிறீங்க, இவர் யார் யார் எதுக்காக இப்படி ஆகுறாரு அதெல்லாம் காமிச்சிட்டு இந்த இதை விட்டு தன்னோட புள்ள எல்லாரையும் விட்டு அவர் வந்து ட்ராவல் ஆகுறாரு. அதுக்கான ஒரு லவ் இருக்குது, அது ஃபஸ்ட் லவ். அவங்களுக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுது. அந்த ஃபஸ்ட் லவ்வை எப்படி ரொமான்ஸாக ஒரு 63 வயசு உள்ள 2 பேர் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தடவை இந்த இப்போ தாங்க நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொமான்ஸாக மைன்யூட்டாக ஒரு மெச்சூர்டான டேரக்டராகவே கொண்டு போயிருக்கீங்க கூட சொல்லலாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள ஒரு உணர்வுகளை, ஒரு உங்கள் எல்லாருக்கும் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அவங்களான வேலைகள், அவங்களோட உணர்வுகள், அவங்களோட கோபங்கள், அவங்களோட சுதந்திரத்தை நம்மளுக்காக இழந்துக்கிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்ம கொஞ்ச நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த அழகாக அவங்களோட ரொமான்ஸில் அவங்களோட விஷயத்த கண்டிப்பாக ரேவதி மேம் அவ்வளோ ஆப்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வேலை வாங்கின விதம், அவங்க வேலை வாங்கின தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஆப்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாரையுமே ஒட்டுமொத்த ஒரு டீமாக ஒரு டேரக்டராக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யங்ஸ்டர் தான் லவ் பண்ணுவாங்களா, நாங்கள் லவ் பண்ணணும்னு சொல்லி 2 பேர் வாழ்ந்துருக்காங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நீங்கள் மேக்கிங் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வெளியே படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. நிறைய இடத்துல கிளாப் சீன்ஸ், டைலாக்ஸ் நிறைய இடத்துல சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. நம்ம அம்மா அப்பா அதையும் தாண்டி ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம். அத்தடி பெரியவங்களை சாதாரணமாக நினச்சி கிழவன் தானே கிளவி தானே இவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சத்தியமாக நினச்சிட மாட்டேன். இனிமேல் இவர் அடிப்பார், அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு உணர்வுபூர்வமாக யங்ஸ்டருக்கும் சொல்ல வச்சுருக்கீங்க. அந்த மாதிரியான லவ்வர்ஸுக்கு வந்து, அதாவது 63 வயசுக்கு அப்புறம் உள்ள அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த படம் பார்த்து கண்டிப்பாக கண்ணீர் தண்ணி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக ஒரு மெச்சூர்டாக கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சின்ன குறைகள் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை ஸ்லோ அவரை காமிச்சு இவருக்கு தேடல் என்ன, இவரோட கதை என்ன அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தெரிய வைக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் வரையும் இவரோட விஷயம் என்னங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டிய சூழல் தான். மற்றபடி வந்து எந்த ஒரு குறைகள் எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை. அவ்வளோ உணர்வுபூர்வமாக ஒரு அப்பாவை மட்டும்தான் காமிக்க போகிறீங்கன்னு நான் நினைக்கும் போது ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிற விஷயங்கள், இப்போ உள்ள விஷயங்களையும் யூஸ் பண்ணி காமிக்கிறது, அம்மாவே நம்ம எப்படி பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காமிக்கிறது, இவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குது, இத்தனை ஃபஸ்ட்டில் வந்து இன்னும் போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காமிச்சு, அதுவும் தப்பு இல்லை, அதுவும் கொச்சப்படுற
மாதிரியான நீங்கள் நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஒருவேளை 2 பேர் சேர்ந்தா ஒரு மாதிரி கொச்சப்படுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது. அவங்களும் தனிமையாக இருக்காங்க, இவங்களும் தனிமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களும் சேர்ந்து வாழலாம், அவங்களுக்குள்ள உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ சூப்பராக அழகாக டைரக்ட் பண்ணி ஒரு அறிமுக டைரக்டருங்கிற நேமில் டைரக்டராக அந்த படம் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. கடைசியாக இந்த பவர் பாண்டி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பவர், ஒரு பாசம், கோபம், வேதனை, ஏக்கம், தன்னோட சுதந்திரத்துக்காக இயங்கிறது, தன்னோட குழந்தைகளுக்காக உள்ள அந்த உறவுகள், எல்லா உணர்வுகளும் சேர்ந்த ஒரு கேரக்டர் தாங்க இந்த பவர் பாண்டி. கண்டிப்பாக இது ஒரு உண்மையான ஒரு பாசமுள்ள ஒரு பாண்டியாக மக்கள் மனசில் வெற்றி பெறும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த பவர் பாண்டி. இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் கலக்கல் சினிமாவில் சுட சுட நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கலக்கல் சினிமாவை ஃபாலோ பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் கலக்கல் சினிமா மூலமாக பார்க்கலாம். அப்படியே கலக்கல் சினிமாவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது சங்கர் விஜய்னு ஒருத்தன் இருப்பாங்க, அது நான் தான். என்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.